الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نطمع أن يغفر لنا ربنا خطايانا أن كنا أول المؤمنين. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் 15ஆம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு 18.25 ஜுஸூக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தராவீகிலே ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் நிகழ்வுகளை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெருமக்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட சூறாக்களிலே சூரத்து ஷுஅரா என்றொரு அத்தியாயம் இடம்பெற்றிருந்தது. கவிஞர்கள் என்று அதற்கு பொருள். அந்த சூறாவிலே பல நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, இப்படி எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று இன்று ஓதப்பட்ட மற்ற சூறாக்களிலும் பல்வேறு நபிமார்களுடைய பெயர்களும் வரலாறுகளும் வருகிறது. அந்த வரிசையில் பிரபலமான வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய வாதத்திலே அவர்களை பொய்யர் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அரசன் கொடுங்கோலன் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றே 70,000 மனிதர்களை தேர்வு செய்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றே எல்லோருக்கும் ஆடை அணிவித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த 70,000 பேருக்கு மத்தியிலே ஒரு போட்டியை ஏற்படுத்தினான். ஃபிரௌனுடைய கடுமையான தந்திரம் இது. இந்த 70,000 பேரும் மிகச்சிறந்த மந்திரவாதிகளாக இருந்தார்கள். நாம் கேள்விப்பட்ட வரலாறு தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்ச நேரம் திகைத்துத்தான் போய்விட்டார்கள். ஒருத்தர் இந்த பக்கம் நிற்கிறாங்க, அந்த பக்கம் 70,000 பேர். அந்த நிகழ்வை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அல்லாஹுடைய உத்தரவு. கையில் இருக்கிற தடியை போட்டார்கள். மற்றவர்களும் அவர்கள் கையிலே வைத்திருந்த பொருட்களை போட்டார்கள். எல்லோருடைய பொருட்களும் மாறிய பாம்புகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைத்தடி மாறிய பாம்பு அனைத்தையும் விழுங்கிவிட்டது. இதை பார்த்த உடனேயே வரலாறில் வருகிறது, தஃப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த 70,000 பேரும் சஜிதாவிலே விழுந்து விட்டார்கள். எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த நிகழ்ச்சி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் கண் முன்னாலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை இங்கே கொடுக்கிறார். உடனே அவர்கள் எழுந்து அத்தனை பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே தாம் ஈமான் கொள்வதாக ஒப்புக்கொண்டார்கள். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக ஒப்புக்கொண்டார்கள். இந்த செய்தி ஒரு செகண்டில் அப்படியே ஃபிரௌனுக்கு போகுது, பரவுது. அவனுடைய இரத்தங்கள் எல்லாம் சூடேறுகிறது, நரம்புகள் புடைக்கிறது. இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கடைசியில் தோல்வியில் போய் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு மிரட்டலை சொல்லி அனுப்புகிறான். அந்த 70,000 பேருக்கும் சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் என்னுடைய தயவில் தான் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஏற்பாடாகி கலந்துக்கிட்டீங்க. நீங்கள் மரியாதையாக அல்லாஹுவை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்காமல் நீங்கள் என் பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களை நான் பாதுகாப்பு பண்ணி நிறைய பரிசுகள்லாம் கொடுப்பேன். இல்லைன்னு சொங்கன்னா உங்கள் அத்தனை பேரையும் கழு மரத்திலே ஏற்றி
முற்றிலுமாக நான் உங்களை சாகடித்து விடுவேன், எந்த இரக்கமும் படமாட்டேன் என்று அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிரட்டல் சொல்லி அனுப்பினான். அந்த மிரட்டலுக்கு பதிலாக அந்த 70,000 முன்னாள் மந்திரவாதிகள் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை சூரத்து ஷுஅராவில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அவங்க எல்லாருமே சேர்ந்து பதில் சொன்னாங்களாம், இன்னா நத்துமஉ ஐ யக்ஃபிர லனா ரப்புனா ஹதாயானா அன்குன்னா அவ்வலல் முஃமினீன். நீ சொல்லி அனுப்புறதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாரும் முஃமின் ஆகிட்டோம், நாங்கள் எல்லாமே முஸ்லீம் ஆகிட்டோம், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போது எங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது. என்றைக்குனாலும் ஒரு நாள் நாங்கள் மௌத்தாகத்தான் போகிறோம். நாங்கள் ஈமான் கொண்டதுனால எங்கள் ரப்பு எங்களை மன்னித்து விட்டான் என்று எங்களுக்கு ஆதரவு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. பரவாயில்லை, நீ எங்களை எப்படி சாகடிக்கணும்னு விரும்புகிறியோ அப்படி சாகடித்துக்கொள், நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் என்று அவர்கள் சொன்ன அந்த வாசகம் சூரத்து ஷுஅராவிலே இடம்பெற்றிருக்கிறது. இன்னா நத்மஉ ஐ யக்ஃபிர லனா ரப்புனா ஹதாயானா, எங்களுடைய ரப்பு எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் அன்குன்னா அவ்வலல் முஃமினீன், ஓ செய்தி வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாமே முஃமின்களாக ஆயிட்டோம். முஃமின்களாக இருந்தால் நமக்கு கவலை இல்லை, ரப்புல் ஆலமீன் என்னைக்குனாலும் நம்ம பாவங்களை மன்னிச்சிருவான் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த 70,000 பேரிடத்திலும் இருந்தது என்பதை அல்லாஹ் கூறுகிறான். இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னால் எவ்வளோ பெரிய பாவங்கள், ஷிர்கான காரியங்கள், இணை வைப்பான காரியங்கள் எதை பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற திருக்கலிமாவை சொல்லி ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவிட்டார்னா அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிட்றான். ஹுமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் இஸ்லாம யஹ்திமு மாக்கான கப்லஹு, ஒரு மனிதன் முஸ்லீமாக ஆகுவதுதான் அவன் அதற்கு முன்னர் செய்த எல்லா பாவங்களையும் அது சுக்கு நூறாக உடைத்து எறிந்து விடுகிறது என்று ஹுமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஈமானிய பலமும் பவரும் ரப்புல் ஆலமீன் மிக உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறான் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு முத்தாய்ப்பான படிப்பினையாக தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த செய்திகளை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிளா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி.